கலைஞர் டிவி உட்பட இதை வந்து நீங்க காலையில் இது வரைக்கும் வராத கலைஞர் டிவி இன்னைக்கு காலையில இருந்து வந்து 2-3 யூனிட் போட்டு முதல்வருக்கும் துணை முதல்வருக்கும் ஒரு கொடுக்காத ஒரு முக்கியத்துவத்தை இன்று காலையில இருந்து பனையூரில் காத்து கொண்டிருந்த கலைஞர் டிவிக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இது வந்து சாதாரண நிகழ்வு. போன வாரம் பாத்தீங்கன்னா அறிவாலயத்துல ஒரு எம்எல்ஏவே ஐடி கார்டை கிழிச்சு தூக்கி போட்டு போனார். இதுக்கு அதுக்கு மேலயா ஒரு எம்எல்ஏ வந்து முதல்வரை சந்திக்க முடியலன்னு ஐடி கார்டை கிழிச்சு தூக்கி போட்டு போனார் அறிவாலயத்துல. இதற்கு மேல கட்சியில நிர்வாக நியமனத்துல ஒவ்வொருத்தருக்கும் மன வருத்தங்கள் இருக்கும். ஸோ அதெல்லாம் ஏன்னா இப்பதானே கட்சி 2.5 வருஷம் ஆச்சு, மக்கள் இயக்கமா இருந்தது, எல்லாருக்கும் பொறுப்புகள் இருந்தது. ஸோ எல்லாம் ஒரே ஏஜ் குரூப்ல இருக்காங்க. ஸோ அவங்களுக்கான ஒரு கட்சியில பொறுப்புகள் வழங்கும் பொழுது சின்ன சின்ன அலைன்மெண்ட் இஷ்யூ இருக்கதான் செய்யும். அது சரி செய்யப்படும். திமுகவும் ஒன்னா சார், ஏன்னா அங்க கார்டு தூக்கி போட்டு போகும்போது முதல்வர் சந்திக்கல. இல்ல மறிச்சும் தலைவர் விஜய் கண்டுக்க கூட இல்ல. திமுகவை விட பெரிய இயக்கம் எங்களுடைய தமிழக வெற்றி கழகம். திமுகவில் இருந்ததை விட அதிகமான நிர்வாகிகள் இருக்காங்க. திமுகவில் இருக்கிறதை விட அதிகமான ஜனநாயகம் எங்களுடைய கட்சியில இருக்கு.